ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுருச்சி தமிழ். இன்றைக்கி நம்ம தேங்காய் துருவலை ரொம்ப நாள் பாதுகாக்கிற மெத்தட்ஸ் பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் தேங்காய் இந்த மாதிரி துருவி வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு மாதமோ இல்லை 2-3 வீக்ஸோ எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணலான்னு நான் இப்போ சொல்கிறேன். நம்ம யூஸ்வலாக தேங்காய் உடைச்சோன்னா இப்போல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படியும் பாக்கி இருக்குது. அதை என்ன பண்ணுவோன்னா நம்ம அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம் மூடியாக. இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஒரு நாளே அது ஒரு மாதிரி ட்ரை ஆகி எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் தேங்காய் உடைச்சோன்னா ஃபுல்லாக துருவிடணும். பாக்கி மூடியாக வைக்காமல் மொத்த தேங்காவையும் துருவிடணும். துருவிட்டு அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். அந்த மெத்தட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் இப்போ ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமாக 1 or 2 தேங்காய் உடைச்சி துருவி இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரீசரில் அப்படியே தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு வாட்டியும் அதை வெளியில் எடுத்து தேவையான அளவு தேங்காவை ஸ்பூனால் சுரண்டி எடுத்து இல்லாட்டி கத்தியால் குத்தி எடுத்து அதுக்கப்புறம் இல்லாட்டி அதை டீஃப்ராஸ்ட் பண்ணி திருப்பியும் அதை உள்ளே ரீஃப்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு தேங்காய் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சம்டைம்ஸ் உள்ளே வைக்க மறந்து கூட போயிடுவோம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் வாங்கி வச்சுக்கணும். பாருங்கள், நான் இந்த சைஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். என் வீட்டில் நான் பண்ணுற சமையலுக்கு ஒரு காயோ பொரியலோ கூட்டோ பண்ணுறதுக்கு இந்த அளவு தேங்காய் போகும் 1 டைம் மீலுக்கு. ஸோ நான் இதில் இருக்கிறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். சப்போஸ் நான் ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் பண்ணுறோம், நிறைய தேங்காய் வேணும்னா அப்போது ஒரு 2-3 பாக்ஸஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம தேங்காவை மொத்தமாக துருவி இந்த மாதிரி பிரித்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜும் ஈஸியாக இருக்கும், திருப்பியும் டீஃப்ராஸ்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் திருப்பி ரீஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ நார்மலாக போடுவீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பாக்ஸஸ் வாங்கிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சின்ன பாக்ஸஸ்க்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் வாங்க முடியலன்னா ஜிப்லாக் கவர்ஸ் போட்டு அதெல்லாம் சீல் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸை போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன சின்ன பாட்டில்ஸ், அது ஈவன் பெட்டர். தேன் பாட்டில் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அதில் ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் போட்டு தனித்தனியாக போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் வசதிக்கு ஏற்ப ஸ்டோர் பண்ணலாம். இந்த ஐடியா என்னென்னா, சின்ன சின்னதாக போர்ஷன்ஸாக பிரித்து ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கபிள் பாக்ஸஸாக வாங்கினீங்கன்னா, அதாவது ஒன்று மேலே ஒன்று வைக்கிற மாதிரி ஃப்ரீசரில் இடம் அடைக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃப்ரீசர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஃபேமிலி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். வாங்க இதை ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த ஃப்ரீசருக்குள்ளே வச்சு மேலே எனக்கு இன்னும் இடம் இருக்குது. வேணால் இன்னும் கொஞ்சம் பாக்ஸஸ் ஸ்டாக் பண்ணிக்கலாம், முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ வேணுங்கிற போது நான் ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்து அன்றைக்கி சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பேன். மற்ற 3 டிஸ்டர்ப் பண்ணவே தேவையில்லை. அது அப்படியே இருந்ததுன்னா ஒரு 2-3 வீக்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்போ துருவின தேங்காய் மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸும் ஃபீட்பேக்கும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மதுருச்சி தமிழ்.